ஏழே பிள்ளைங்களா, 2 பேரும் இன்றைக்கி லீவில் வீட்டில் இருக்கீங்கன்ட்டு 2 பேருக்கும் பிடிக்கும்னு சிக்கன் பிரியாணியும் மட்டன் குழம்பும் செஞ்சு வச்சுருக்காளே. நான் பக்கத்து வீட்டு மல்லிகை அத்தை கூப்பிட்ருக்கா. நான் வீட்டுக்கு நான் போகிறேன். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிச்சனில் எடுத்துன்னு போய் வச்சுருங்க. அப்பா வந்துட்டு சாப்பிடுவார். ஒழுங்காருங்களே, லீவில் இருக்கீங்கன்ட்டு எங்கேயாவது வீட்டை திறந்து போயிடாதீங்க. வீட்டை திறந்து போட்டு போனீங்க வந்து நான் பிச்சு எடுத்துருவேன், பார்த்துக்கோங்களே. சரிம்மா சரிம்மா, நான் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வீட்லேயே இருக்கம்மா. இல்லை பிள்ளைங்களா, கடைசியாக யார் சாப்பிட்றீங்களோ சாப்பாடு எடுத்துன்னு போய் கிச்சனில் வச்சுட்டு அப்புறம் விளையாட போங்களே. ஏம்மா, எதுக்கு இது ஒரு லிஸ்ட்டாக பெருசாக சொல்லின்னு இருக்க? தின்னுபிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைக்கணும், அவ்வளோதானே? விட்ரு, நீ கவலைப்படாமல் கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே பாரு பிள்ளைங்களா, திருப்பி சொல்கிறேன், சாப்பாடை சாப்பிட்டுட்டு எடுத்துன்னு போய் கிச்சனில் வச்சுருங்க. அப்பா வந்தோடனே சாப்பிட்ணும். எல்லாத்தையும் திறந்து போட்டு அப்படியே விட்றாது, கொசுன்னு ஏதாவது வந்துடும். நான் கிளம்புறல. ஏன் டிக்கா நீ மட்டும் என்னடி உயரமாக சேரில் ஏறி உட்காந்து தின்ற? ஏன் கீழே உட்காந்து சாப்பிட்டா உனக்கு ஆகாதா? ஏன் கீழே தான் உட்காந்து சாப்பிட? இங்கே பாரு மதி, என் கை என் சோறு என் வாய், நான் எங்கே வேணால் உட்காந்துட்டு தின்னுவேன். உனக்கு வேணும்னா தரையில் உட்காந்து சாப்பிடு, இல்லை மேலே அந்தரத்தில் கூட உட்காந்து சாப்பிடு. என்ன ஏன்டி இப்படி சொல்கிற? தேவையில்லாத பிரச்சனைக்கு நீ இழுக்காது, அப்புறம் பெரிய சண்டையாகிடும், பார்த்துக்கோ. இங்கே பாரு, நானும் ஒரு ஹைட்டான ஸ்டூலாக பார்த்து உட்காந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தா நீ தான் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நாம் உன்னோட மேலே ஏறி ஹைட்டாக தாண்டி உட்காந்து சாப்பிட்றேன். இங்கே பாரு, என்னை தேவையில்லாத பிரச்சனைக்கு இழுக்காத. நீ சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் கிச்சனை எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவேன். இல்லைனா எல்லாத்தையும் நீ தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும், பார்த்துக்கோ. என்னது, நான் வைக்கணுமா? எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. நீ தாண்டி எடுத்துகிட்டு போய் வைக்கணும், நான்லாம் வைக்க மாட்டேன். நான் இங்கேயே வச்சுட்டு அப்படியே போயிடுவேன். சுந்தரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்றைக்கி ஒரே வேட்டைதால எனக்கு. சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, எறா தொக்கு, முட்டை, அப்பாவா நல்லா சாப்பிட்டலே. சாப்பிட்டுட்டு என்னால் அங்கேயும் எங்கேயும் போக முடியல. அதனால் நம்ம ராஜி வீட்டு மரம் இல்லை, அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குமா, அது அடியில் தாண்டி உட்காந்துட்ருக்கேன். நீ வாழை, நம்ம இங்கே நேரம் கொஞ்சம் நேரம் உட்காந்து இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கலாம். ஐயோ ஐயோ, நான் வச்சு சாப்பாடெல்லாம் நாய் சாப்பிடுதே. அப்படி பாவிங்களா, இவளுங்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். எங்கே போய் தொலைஞ்சாலுங்களே தெரியலையே. எல்லா சாப்பாட்டையும் நாய் சாப்பிடுதே. இப்போ அவருக்கு வந்தால் நான் என்னத்தை கொடுப்பேன்னு எனக்கு தெரியலையே. அத்தனை தடவை சொல்லிட்டு போனேன், கதவை சாத்திட்டுங்க, சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் கிச்சனை வைங்கன்னு. இந்த பிள்ளைங்க கேட்கவே இல்லையே. இப்போ அவர் வந்தார்னா நான் என்ன அவருக்கு சாப்பாடு கொடுப்பேன்? இவளுங்களை வீட்டில் வச்சுருக்கிற வரைக்கும் என்னால் வேலை செய்ய முடியாது. இவளுங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அமுச்சு வச்சாதான் இவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் எவ்வளோ கஷ்டன்றதே தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டி, அத்தனை தடவை சொல்லியும் சாப்பாடு ஏண்டி எல்லாத்தையும் திறந்து விட்டு போனீங்க? இங்கே பாரு, நாய் சாப்பிட்டுட்டு எதுவுமே இல்லடி மீதி. இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்தால் நான் என்னடி கொடுப்பேன்? உங்களெல்லாம் வீட்டில் வச்சுருக்கிறதால எனக்கு என்னடி பிரயோஜனம்? ஒரு வீட்டு வேலையும் செய்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. தின்னுப்புட்டு அப்படியே ஊர் மாடுங்க மாதிரி சுத்த வேண்டியது, எருமை மாடுங்களா. அம்மா அம்மா அடிக்காதம்மா, நான் அவகிட்ட எவ்வளோ சொன்னம்மா. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா நான் எடுத்துன்னு போய் கிச்சனில் வச்சுட்டேன்னு. கடைசியாக அவதாம்மா சாப்பிட்டா. எல்லாத்தையும் திறந்து போட்டு அவள் அப்படியே போயிட்டு இருக்காம்மா. எனக்கு தெரியாதும்மா, என்னை அடிக்காதம்மா ப்ளீஸ். பக்கத்து வீட்டில் மல்லிகா வீட்லையாவது ஏதாவது குழம்பு இருக்குமான்னு பார்க்குறேன். போய் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே சோத்தை வடிச்சு வைக்கணும் உங்கள் அப்பாவுக்கு. இல்லை ஏன்டி, எங்கடி போயிருந்த? நீ மாண்டு சாப்பாட்டை எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு போயிட்ட. நாய் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. அம்மா என்னை வந்து அடின்னு அடிச்சிட்டா. அடுத்தது நீ தான். நீ மட்டும் கையில் கிடச்ச. உன்னை தோல் தனியாக எலும்பு தனியாக பிரித்து எடுத்துருவா பாரு. இன்னைக்கு அவ்வளோதால நீ மாட்டின இன்னைக்கு. ஏண்டி எருமை மாடு, நீ வீட்டில் தானே இருக்க, நீ எடுத்து வைக்க வேண்டியது தானே. நான் தான் ஏதோ அப்படியே வெளியே போயிட்டேன். இப்போ யாரையும் அடி வாங்குறது? என்னை மட்டும் அம்மா அடிக்கிட்டோம், அப்புறம் இருக்குடி உனக்கு.